வணக்கம். இது மாணவன் டெக் பாட்காஸ்ட். மனுஷன மாதிரியே ஒரு மிஷின் சுயமா சிந்திச்சதுன்னா அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். நீங்க ஒரு ஆட்டோல போறீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்க, அந்த ஆட்டோக்காரர் எந்த ரூட் எடுத்தா சீக்கிரமா போகணும், எந்த ரூட்ல டிராபிக் இருக்காது, ஸோ டிராபிக் இருந்துச்சுன்னா எப்படி ஷார்ட்கட் ரூட் போறது, இது எல்லாமே அவர் முடிவு பண்றாரு. அதே மாதிரி ஒரு ஏஐ சிந்திச்சதுன்னா அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூகுள் மேப். கூகுள் மேப்ல நீங்க லொகேஷனை கொடுக்கும் போது கூகுள் மேப் என்ன பண்ணுதுன்னா எந்த ரூட் சீக்கிரமா நீங்க உங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும், நியூ ரோடு, டிராபிக் எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த ஆல்டர்னேட் ரோடு, ரூட் கம்பேரிசன், இது எல்லாமே கொடுக்குது. இதுதான் ஏஐ. இப்போ நீங்க டே டு டேல யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி பாக்குறீங்கன்னா அடுத்தது நெட்ஃபிளிக்ஸ் ஆக்ஷன் ரிலேட்டடான மூவியை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஏஐ ஹியூமனை விட சிறந்த முடிவு எடுக்கக்கூடியதா, மனித மூளை மாதிரி அது சிந்திக்குமா? ஏஐக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டா வச்சுதான் அது ஒர்க் ஆகுது. ஆனா அது ரொம்ப ஸ்பீட். ஆனா மனிதனை விட ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு இமீடியட்டா அது ஆன்சர் பண்ணுது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. டிசிஷன் மேக்கிங்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா ஏஐக்கு உணர்வுகள், ஆர்வம், வாழ்க்கை அனுபவம் கிடையாது. மனித மூளை எப்படி யோசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன், எமோஷன், எத்திக்ஸ். இப்போ ஏஐ ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னா அது லாஜிக்கை பேஸ் பண்ணி எடுக்கும். ஆனா மனிதர்கள் எப்படி எடுப்பாங்கன்னா உணர்வு பூர்வமா எடுப்பாங்க. ஏஐ பாத்துட்டீங்கன்னா அதோடைய ப்ரீவியஸ் டேட்டா, அதாவது ஏஐ பழைய டேட்டா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஏஐ வேகமா டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணும். மனிதர்கள் புதுசா யோசிப்பாங்க, புது சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. ஏஐவும் ஹியூமனும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா உலகம் இன்னும் வேகமா வளரும், அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும். மிஷின் லேர்னிங்கிறது ஏஐல இருக்கக்கூடிய ஒரு சப்செட். அது ரியல் டைம் டிவைஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய ரியல் மிஷின் மாதிரி நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு குழந்தை நடக்க கத்துக்குன்னா என்ன பண்ணும்? முதல்ல விழும், நின்று பார்க்கும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கும். அங்கிருந்து என்ன தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிச்சு எவ்வளவு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அதை ட்ரை பண்ணும். இப்போ மிஷின் லேர்னிங் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரிடிக்ஷன் ஒரு வார்த்தை நம்ம மிஷின் லேர்னிங்ல எப்போதுமே இருக்கும். ஸ்விக்கில 10 முறை நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா ஒரு 6 முறை பிரியாணி ஆர்டர் பண்றீங்க, 2 முறை பிஸாவும் சவுத் இந்தியன் மீல்ஸும் ஆர்டர் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்விக்கி ஆப்பை ஓபன் பண்ணும்போது ஸ்விக்கி முதல்ல உங்களுக்கு பிரியாணி தான் சஜஸ்ட் பண்ணும். ஏன்னா மிஷின் லேர்னிங் உங்க பழைய டேட்டாவை எடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபுட் எல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா சஜஸ்ட் பண்ணுது. இப்படிதான் மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஏஐ இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.